சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரிட்ஜ் டூர் போட போறோம். இன்னைக்கு நம்ம போட போற வீடியோ ஃப்ரிட்ஜ் டூர். சூப்பரா இருக்கும். சிம்பிளான ஃப்ரிட்ஜ் தான். சிம்பிளா தான் நானும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வச்சிருக்கேன், என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் என்னோட ஃப்ரிட்ஜ். பழைய ஃப்ரிட்ஜை மாத்திட்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருந்தேன். அதுவும் எல்ஜி தான். அது பழசாயிடுச்சு சொல்லிட்டு இப்போ இது புதுசா வாங்கினா புது ஃப்ரிட்ஜ். அதனால தான் நாங்கள் ஸ்டிக்கர்லாம் ஒட்டல. இப்போதான் புதுசு. ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கச்சாமச்சா ஆக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்படிங்க பாருங்க, பேப்பர் கூட பிரிக்கல, அப்படியே வச்சிருக்கேன். இது சும்மா சிம்பிளா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எங்க வீட்டில் இப்படிதான் இருக்கும். அதை அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன் நான். இதுவும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜா மாத்திக்கிற ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம இங்கே மட்டும் ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணாம ஃப்ரீசரையும் ஃப்ரிட்ஜா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்ல யாராவது கெஸ்ட் வர்றப்ப அதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் கூட நிறைய வாங்கி மேலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான ஃப்ரிட்ஜ். இது 310 லிட்டர் இந்த ஃப்ரிட்ஜ், எல்ஜி ஃப்ரிட்ஜ். ஏன்னா எங்க வீட்டில் 3 பேர் தான். எங்களுக்கு இது போதும், கரெக்டாக இருக்கும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், பெரிய ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அது ஃபுல்லாகவே நம்ம காய்கறி, பழங்கள், பொருள்லாம் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணாமல் காலியாக விட்டோம்னா கூலிங் ஆகாது. இதுனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 3 பேர் இல்லைன்னா 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுவோம். அப்போ கூலிங் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாகவே காமிக்கிறேன். என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இதுதான் என்னோட ஃப்ரீசர். எப்படி இருக்கு பாருங்க. நீங்க மளிகை சாமான் கடைக்கு போக வேண்டாம். இதுதான் நம்மளோட மளிகை சாமான் கடை. அப்படி நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்தே நான் எடுத்து கொடுத்துருவேன். அப்படியே பாக்கெட்டாவே எடுத்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு. பேக் பண்ணி காசே கொடுக்க வேண்டாம். நம்ம இதுல என்ன வச்சிருக்கேன் இப்ப பாருங்க. என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்கெட் எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜை இப்பெல்லாம் ஓவரா திறக்க கூடாது. நான் இப்ப வீடியோக்காக திறக்கிறேன். அப்படி திறந்தீங்கன்னா எல்லா குழியும் வெளியில போயிடும். இது என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க. இது சீரக சம்பா ரைஸ், இது பாஸ்மதி ரைஸ், கொஞ்சம் பச்சரிசி இருந்தது, அதையும் வச்சிருக்கேன். இது என்னன்னா யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது பிரிச்ச பாக்கெட்டு. இது வெளியில வச்சாக்கா நிறைய வண்டு பூச்செல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு 1 வாரம் கூட தாங்க மாட்டேங்குது கடையில வாங்குறது. பூச்செல்லாம் வந்துடுது. அதனால பயந்துட்டு இதுல வச்சு இப்படி பேக் பண்ணி நான் வச்சிருவேன். அப்பதான் இதுல பூச்செல்லாம் வராது. இது நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா பாக்கெட்ல போட்டு வைங்க. என்னன்னாக்கா ஃப்ரிட்ஜில் எல்லாமே கொட்டிட்டு அழுக்கா ஒட்டிக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜ் வீணா போயிடும், கூலிங் ஆகாது. அது மாதிரி இதுல என்ன வச்சிருக்கேன் இந்த பாக்கெட்ல என்னன்னா இது மைதா மாவு வச்சிருக்கேன். மைதா பரோட்டா போட்டுட்டு மைதா பரோட்டா போட்டுட்டு மைதா மாவு வச்சிருக்கேன். இது அரிசி மாவு வச்சிருக்கேன். மைதா மாவு, அரிசி மாவு ரெண்டுமே யூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்டை பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு வைக்கணும். பாலித்தீன் கவரில் போட்டு உள்ளே வச்சுருங்க. இல்லைனாக்கா இந்த மாவெல்லாம் வெளியில் கொட்டுச்சுனாக்கா அப்படியே படிஞ்சு போயிடும். ஃப்ரிட்ஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அப்புறம் கூலிங் ஆகாது, வீணாக போயிடும், அழுக்காகவும் போயிடும். இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா பூச்சி வராமல் இருக்கும். அடுத்தது என்ன பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இது கோதுமை மாவு. நார்மல் கோதுமை மாவும் வச்சுருக்கேன், மல்டி கிரெயின் கோதுமை மாவும் வச்சுருக்கேன். இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இதையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சேமியா பாக்கெட்டு, அதை கூட வச்சுருக்கேன். நான் வெளியில் போட மனசு வரல என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு சேமியாவும் ரவாவும் வச்சுருக்கேன். ரவாலாம் கொஞ்ச நாளைக்கு கூட வச்சுருக்க முடியாது, அப்படியே பூச்சி வந்துடும். இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன், சாக்லேட் வச்சுருக்கேன். இது மில்கி பார் சாக்லேட்டு. இது வெளியில் வச்சா அப்படியே மெல்ட் ஆகிடுது. அதனால் நான் இதை ஃப்ரீசரில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் வச்சு அமைக்கிட்டு நம்ம வீடியோ போடலாம். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு ஒன்று, அம்மா ஒன்று வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் பாக்ஸ்க்கு கீழே என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க. என்னது ஐஸ் பேக். இது எதுக்குன்னா ஏதாவது அடிபட்டுருச்சு, எங்க இடிச்சுக்கிட்டோம், கை சுக்கு ஆயிடுச்சுன்னா ஐஸ் ஒத்தனை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன். தைலம்லாம் கேட்கவே தேவையில்லை. இடுப்பு பிடிச்சிச்சுன்னா கூட இதெல்லாம் ஒத்தனை கொடுத்தா சரியாயிடுது. அதனால நான் இதை பாதுகாப்பாக வச்சிருக்கேன். இது என்ன வச்சிருக்கேன்னா முக்கியமானது ஒன்று வச்சிருக்கேன். மூடி
திறந்தா கருவாடு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வச்சிடலாம். அடுத்தது ஒரு பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பிரிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணி பொடி அப்படியே வறுத்துட்டு குழம்புல போட்டு எல்லாம் பொரியல் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான சென்னா கொண்டை பொடி. இதெல்லாம் வந்து கோலம் போய் வாங்கினது. நான் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ரொம்ப நாளைக்கு வைக்கக்கூடாது, சும்மா ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலதான் எதையுமே ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்குள்ள சென்னா கொண்டை பொடியை சாப்பிட்டுட்டு அடுத்தது வாங்கிடணும். அடுத்தது வாங்கி வச்சிருக்கணும். ஸ்மெல்லாம் அடிக்காது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து டோர்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது என்ன வச்சிருக்கேன்? இது வந்து பேக்கிங் பவுடர் வச்சிருக்கேன். இது வந்து ட்ரைடு ஈஸ்ட் வச்சிருக்கேன். இது வந்து முந்திரி திராட்சை எல்லாமே இதில் வச்சிருப்பேன். இது வந்து கடலை மாவு. இது வந்து கொத்தமல்லி வச்சிருக்கேன். இது கொத்தமல்லி வந்து வெளியில பாட்டில்ல போட்டாக்கா அதுவும் பூச்சி வந்துருது, ஒரு மாதிரி புகை மாதிரி வந்துருது, அப்படியே அரைஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி வீணா போயிருந்தது. அதனால அதையும் வச்சிருக்கேன். இது என்ன வச்சிருக்கேன்னா மீல் மேக்கர் வச்சிருக்கேன். இதையும் வச்சிருக்கேன். இதான் என்னோட ஃப்ரீசர் ஐட்டம்ஸ். இப்போ அடுத்தது கீழே பார்க்கலாம். கீழே நான் வச்சிருக்கேன். இது வந்து கீழே உள்ள ஃப்ரிட்ஜு. இது ரொம்ப நேரம் திறந்து வச்சிருக்க கூடாது, இந்த ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம டக்குனு இதை முடிச்சிடலாம். இது மேலே என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா பால் வச்சிருக்கேன், சட்னி கொஞ்சம் இருந்துச்சு வச்சிருக்கேன். இது வந்து உரக்கடை மாவு வச்சிருக்கேன், அடைக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய அரைக்க மாட்டேன், கொஞ்சம் தான் அரைப்பேன். சவுண்டு போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். மாம்பழம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, அதனால மாம்பழம் இது 2 3 இருக்கு. ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் வாங்கி வைப்பேன். எனக்கு நிறைய வாங்கி வச்சோம் அப்படின்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதுக்குள்ளே அது சுருங்கி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சாக்கா சாப்பிட்டுட்டு புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். நம்ம நிறைய ஸ்டஃப் பண்ணி வச்சோம் வச்சுங்க, பசங்க வந்து சாப்பிடாம போயிடுச்சுனாக்கா வேஸ்ட்டாக போயிடும். அதனால கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். கிரேப்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வெயில் நேரத்தில் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும், அப்படியே சில்லு நைஸாக இருக்கும். ஆரஞ்சு ஆப்பிள் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட ஃப்ரூட் செக்ஷன். இது என்ன வச்சுருக்கேன்? பூ வாங்கி வச்சுருக்கேன். நிறைய ரோஜா பூ வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா வியாழன் வெள்ளி 2 நாளுமே சாமி கும்பிடுவேன். வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபாவுக்கு, வெள்ளிக்கிழமை நார்மலாக எல்லா சாமிக்குமே படையல் போடுவேன். அதனால் நிறைய பூ வாங்கி வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருக்கேன். இது குறைய வாங்கி வச்சுப்பேன். இது என்னோட பூ பாக்கெட். அடுத்த ரேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஃபுல்லாக தெரியுதா, இது ஃபுல்லாக மாவு வச்சு வச்சுருக்கேன். இட்லி மாவு, அது வந்து அடை மாவு, இது இட்லி மாவு. சில சமயம் நான் குழிப்பணியார மாவும் அரைச்சி வச்சுப்பேன் எல்லாமே. அது அரைக்கிற இப்போ வந்து அடை மாவும் இட்லி மாவும் அரைச்சி வச்சுருக்கேன். அது இது என்ன பாக்ஸ் அப்படின்னா திறந்து பார்த்துருவோம். சத்தம் போடாம ஃப்ரிட்ஜ் டோர் கொடுக்குறேன். சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில். இப்போ பிரியாணி பண்ணுறப்ப எடுத்து இதை நான் யூஸ் பண்ணிடுவேன். பிரியாணிக்காக பெரிய பெரிய பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணும் பிரியாணி செஞ்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதையும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. சிக்கன், மட்டனு, ஃப்ரிட்ஜு, இந்த ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலுமே ஒரு 2 நாள் வைக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது ஒரு பாக்ஸு. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷு இது வந்து ஈவினிங் டைமில் சென்னையில் இருக்கிறதால நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இது சாயந்தரத்தில் மீன் வரும், நல்லா ஃப்ரெஷ் மீனாக வரும். அப்போ கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலுமே இதை கொஞ்சம் 2 ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது இப்போ நைட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கேன். மீன் சூப்பராக இருக்கும். நைட்டு வந்து ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். சூப்பராக இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நம்மளுக்கு சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு தொண்டையில் இறங்காது. அது இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட முடியும். கொஞ்சமாச்சும் அந்த மசாலா வாசனை அடிக்கணும். இது வந்து தக்காளி, ஃப்ரெஷ்ஷாக தக்காளி.
இது காய்கறி கூட போடலை, ஏன்னாக்கா காய்கறியோட போட்டால் அமுங்கிடும். இது தயிர். இது என்ன வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலைய. அது மாதிரி இதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டுமே பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். என்னதான் பாக்ஸ் போட்டாலும் ஒரு வாரம் கரெக்டாக வரும். அடுத்தது என்னோட வெஜிடபிள் பாக்ஸ். வெஜிடபிள் என்ன வாங்கி வச்சிருக்கேன், பாவக்காய் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருவேன் நான், ஒன்னோட ஒன்று ஒன்றும் கலந்து போயிடாம. இது பாவக்காய் வச்சிருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய். இது என்னன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வெண்டைக்காய் எப்படி வைக்கணும் அப்படின்னா, வெண்டைக்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி நுனியை வந்து இந்த நுனி பார்த்தீங்கன்னா அந்த அடி இது இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை உடச்சி வச்சிடணும். இந்த மாதிரி உடச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டிங்கன்னா முத்தி போகாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா அந்த உடைக்காம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜ்லேயே முத்தி போயிடும், வீணாக போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அடிப்பகுதியை உடச்சிட்டு இந்த மாதிரி வைப்பேன் நான். எல்லா வெண்டைக்காயும் அப்படி தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய். இது வந்து ஃப்ரெஷ் கத்திரிக்காய் கிடச்சிது மார்க்கெட்டில். நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு காலி பண்ணிட்டேன். இது வந்து கத்திரிக்காய் சட்னி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது நல்லா இருந்தது கத்திரிக்காய். அப்படியே பாருங்க, அது முடிச்ச பிரிக்க முடியலடா. இது என்ன வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். இது அப்பப்போ பூரி மசாலா பண்ணுறதுக்கு சாம்பாரில் 2 வெட்டி போடுவேன். அதுக்காக உருளைக்கிழங்கு எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். அப்புறம் என்ன காய் வச்சுருக்கேன், முருங்கைக்காய். முருங்கைக்காய் நல்லா நீளமாக இருந்துச்சு, சின்ன சின்னதாக வெட்டி அதுக்கு ஒரு பாக்கெட் போட்டு வச்சுருக்கேன். இது மாங்காய், என்னோட ஃபேவரெட்டு. இந்த மாங்காய் இல்லைன்னா இறங்காது. மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், குழம்புல மாங்காய், இல்லைனாக்கா மீனில் போடுறதுக்கு அதுக்குமே நம்மளுக்கு மாங்காய் சீசனில் மாங்காய் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். மாங்காய் வச்சுருக்கேன். இவ்வளோ போதும் எனக்கு காய்கறி. அவ்வளோதான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோட காய்கறி பாக்ஸு, வெஜிடபிள் பாக்ஸ். இது வந்து இஞ்சி. இஞ்சி நல்லா உடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா மண்ணோட இருக்கும் இஞ்செல்லாம். அதெல்லாம் உடச்சி நல்லா சிங்கில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுக்கிறது. இல்லைனாக்கா ஒரே களிமண் மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த டோரை பார்க்கலாம். இது முடிஞ்சிச்சு. ஃப்ரீசர் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டோர் மட்டும் தான் பேலன்ஸு. இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இது எக் வச்சுருக்கேன். கொஞ்சம் காலி பண்ணிட்டேன், மிச்சம் இருக்குது. நிறைய வாங்கினேன். இது கொஞ்சம் தோசை ஊற்றியாச்சு, முட்டை தோசை ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து எனக்கு பிடிச்ச ஐஸ் வாட்டர். இது வந்து ஓம்ஸில் டொமேட்டோ சாஸ். இது வாங்குங்க, இது நல்லா இருக்கு. ஹோம்மேடுங்கிறப்ப இது என்ன செய்யுது அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி அரைச்சி நம்ம வீட்டில் தொக்கு வச்சா என்ன டேஸ்ட் வருமோ அப்படி இருக்குது. ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்லாம் போடல. இதான் ஹோட்டலுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹோட்டல்லலாம் ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வராமல். அப்போலாம் தினம் எல்லாரும் வருவாங்க. டக்குன்னு எதையாவது ஊற்றிட்டு வீணாக போயிடுச்சு, வயிறு ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா அடிக்கடி வரமாட்டாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹோட்டல்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஸ் இது செம்மையாக இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ் தக்காளி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது நம்மால் பர்ன்டோ. இது வந்து எண்ணெய் சாப்பிடுறவங்க வீட்டில் பர்ன்டோ இருக்கும். ஏன்னா சாப்பிட்டோன்னே செரிக்காது, ஏதாவது அப்படின்னு நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவோம். அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சாதான் வயிறு ஃப்ரீயாக இருக்கும். அது பர்ன்டோ எப்பயுமே இருக்கும். இது வந்து 2 நாளில் காலி ஆகிடும், திருப்பி வாங்கி வைக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும். இது என்னன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். இது வந்து சில்லி சாஸு. இதெல்லாம் நூடுல்ஸு பாஸ்தா பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து டார்க் சோயா சாஸ். இதுவும் சோயா சாஸ் தான். அப்புறம் என்ன வச்சுருக்கேன், இது வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து ஃப்ரீயாக அப்படியே போட்டோம்னா தோல்லாம் காஞ்சிடுது. ஃப்ரிட்ஜாக இருந்தாலுமே காஞ்சி போயிடுது. அதனால பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காய்கறி கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிட்டேன். அதனால இது ஓரமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாம் வினிகர். ஏன் இவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க பார்த்தோன்னே, ஏன் இவ்வளோ வினிகர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்களுக்கு கடை இருக்குது, அந்த இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிற கடை. அது நிறைய இருந்துச்சு. இது எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஊறுகாய்க்குலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் நான். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும்.
அதனால நான் வினிகர் எடுத்துட்டு வந்தேன். இது வந்து என் பொண்ணுக்கு, இது எனக்குன்ட்டு ஆளுக்கு 4 பாட்டில் எடுத்துட்டு வச்சேன். இன்னும் கொண்டு போய் கொடுக்கல, அதனால வினிகர் அப்படியே இருக்கு. இதுதான் என்னோட சிம்பிள் ஃப்ரிட்ஜ் டூர். எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் நான் இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, பை பாய்.